ஏக்கா ஏக்கா வாடி கமலா, என்ன இது கையில பாத்திரத்தோட வந்த மாதிரி இருக்கு? ஆமாக்கா, இன்னைக்கு மீன்காரர் வருவார்ல, அதான் மீனை வாங்கணும். இருந்து இருந்து பார்த்தேன், அவரை ஆளையே காங்கல. செத்த போய் நான் மேலுக்கு தண்ணி ஊத்திட்டு வரேன்க்கா. நான் குடிக்கிறதுக்கு முந்தி வந்துட்டாருன்னா வாங்கி மட்டும் வையஎன்ன, ரூபா நான் பிறவு தாரேன். ஏண்டி பொறுத்ததும் பொறுத்துட்டேன், அவர் வந்தோடனே மீனெல்லாம் வாங்கி கழுவி வச்சுட்டு மேலுக்கு ஊத்த வேண்டியதானே? ஏன்க்கா அடிக்கிற வெயிலுக்கு கச கசன்னு வருது, அடுப்புங்கரையில நிக்கவே முடியல. செத்த குளிச்சாவது நல்லா இருக்கும்ல. நானும் அப்படி நினைச்சுதான் இவ்வளவு நேரம் இருந்தேன். அவர் எப்போ வராரோ தெரியல, அதான் மேலுக்கு ஊத்திட்டு நான் மீதி வேலையெல்லாம் பாக்கேன். அவர் வந்த பிறகு மீனை கழுவிட்டு பிறகு வேணா குழம்பு வச்சுட்டு சும்மா ஒரு ஜக்கு ஊத்திக்கிட்டா போச்சு. அடிக்கிற வெயிலுக்கு 10 தடவை குளிச்சாலும் போதாதுக்கா. அது சரிதாண்டி, நான் இன்னைக்கு மீன்காரர் வர்ற ஞாபகமே இல்ல பாத்துக்க. அதான் காலையிலேயே தலைக்கெல்லாம் குளிச்சேன். சரி, அப்ப நீ சொல்ற மாதிரி நானும் மீன் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்றேன். அவர் வந்தோன்னு வாங்கிட்டு குழம்பு வச்சுட்டு பிறகு வேணா ஊத்திக்கிடுவோம். அப்படியா, தலை குளிச்சனாலதான் தலையை விரிச்சு போட்டு நிக்கியோ? ஆமாண்டி, பிறவதுக்கு விரிச்சு போட்டு நிப்பாவே. ஏக்கா தலை சீவருக்கு நின்றுப்ப போல நான் கூப்பிட்டேன்னா அதால வந்துட்டேன்னு நினைச்சேன். இல்ல செத்த வெயில்ல காட்டணும். இந்த தலையை காய வைக்க நீ வெயிலுக்கு வேற போகணுமாக்கும். வீட்டுக்குள்ள இருந்தாலே போதாதா? வீட்டுக்குள்ளே அனலாதானே இருக்கு. அதுவும் சரிதான்டி. எப்பா என்ன வெயில் அடிக்கு பாத்தியா? ஆமாக்கா, வீட்டுக்குள்ளேயே நிக்க முடியல. இதுல அடுப்புல வேலையே செய்ய முடிய மாட்டேக்கா. ஆமாண்டி, என்னத்த செய்ய. சரி, பேசினா இருந்தாலும் நின்றுவேன். இந்த பாத்திரத்தை பிடி. சரிடி, எவ்வளவுக்கு வாங்கணும் என்ன ஏது ஒண்ணும் சொல்லாம வாங்கி வைனா நான் என்ன வாங்கி வைக்க? கண்ணா எப்பவும் வாங்குற அதே அளவு வாங்கி வை, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிடி அம்மா, குடு. மீனே எம்மா, மீனே வாங்கம்மா, வாங்க மீனே. ஏக்கா, அண்ணா மீன்காரரே வந்துட்டாரு போல் இருக்கு. ஆமாண்டி, சத்தம் கேக்குது பாரு. நீ மீனை போய் பாத்துட்டு ரெடி, நான் ஒரு பாத்திரம் எனக்கு எடுத்துட்டு வரேன். சரிக்கா, நான் முந்தி போறேன், வா. அடடா, மீன்காரர் வந்தது தெரியாது போல் இருக்கே. யாரும் வீட்ல இருந்து வெளியே காங்கல. ரம்முக்கு வேற மீன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவானே. சரி, சொல்லிட்டு போவோம். ரம்மு ரம்மு, என்ன இது அவனுக்கு காதை கேட்க மாட்டேங்குது? ரம்மு. தாடி இவளா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு, என் புருஷனா ரம்மு ரம்முன்னு கூப்பிடாத, முழு பேரை சொல்லி கூப்பிடுன்னு. ஐயோ மலரு, நீ இப்பதானே அவன் லைஃப்ல இருக்கா. நான் சின்ன பிள்ளையில இருந்து இருக்கேன்ல. எது? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் ஒன்னா தானே படிச்சோம். சின்ன பையன்ல இருந்து அவனை பாத்துட்டு இருக்கேன்ல, அதனால சின்ன பிள்ளையில இருந்து அவனை ரம்மு ரம்முன்னு கூப்பிட்டு அதே பழக்கம் தான் வருது. திடீர்னு ரமேஷ்னு கூப்பிட முடிய மாட்டேன். நான் மட்டும்தான் அப்படி கூப்பிடுறேன்னு கோவப்படாத. இன்னும் 2-3 பிள்ளைகளும் அப்படிதான் கூப்பிடும். இன்னும் 2-3 பிள்ளைகள் கூப்பிடுமா? எவா அது? அது எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சு வேற வேற ஊரு போயிட்டாவ. அவையே இருந்தாலும் ரம்முவா அப்படிதான் கூப்பிட்டுருப்பாவ. எல்லாரும் போய் தொலைஞ்ச மாதிரி இவாளும் போய் தொலைஞ்சா நான் நிம்மதியா இருப்பேன். சரி, இந்த தொப்பி தலையனை இவகிட்ட இருந்து பாதுகாக்கிறதே என் வேலை பொழப்பா போயிட்டு. என்ன மலர் யோசிக்கிறேன்? ஒன்னும் இல்ல. சொல்லு, எதுக்கு வந்தா? ரம்மு இல்லையா? சாரி, ரமேஷ் இல்லையா? அவரு உள்ள வேலையா இருக்காரு, நீ என்கிட்டயே சொல்லு. ஓ ஆமால, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்கல்ல. அவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தது எனக்கே காலையில தான் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? ஓ, உனக்கு காலையில தான் தெரியுமா? ஏன் உனக்கு அதுக்கு முந்தையே தெரியுமோ? தெரியுமே, நேற்று ராத்திரியா? நேற்று ராத்திரி நான் மல்லிகை கடையில ரம்முவை பார்த்தேன். அப்ப சொல்லிட்டு இருந்தான். தொப்பி தலையா, கட்டின பொண்டாட்டி என்கிட்டயே காலையில தான் சொன்னா. அவகிட்ட நேற்று ராத்திரியே சொல்லியிருக்கான். இருக்கட்டும், அவனை பார்த்துக்கிட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்த விஷயத்த சொல்லுமா. இல்ல, மீன்காரர் வந்திருக்காரு. சரி, இப்பவும் மீன்காரர் வந்தா உங்க வீட்டுல இருந்து யாராவது வாங்க வருவாங்கல்ல, எனக்கு ஆளே காங்கலையே, அதான் பார்த்தேன். சரி, அது என்னையோ இல்ல என் மாமியாரையோ கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே மீன்காரர் வந்தா. எதுக்கு என் புருஷனை கூப்பிடுற? இல்ல, ரம்முக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் அவன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். நம்மளை விட அவனை பத்தி இவதான் முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கா போல் இருக்கே. ஆமா என்ன ஆமா இல்ல அதை சொல்லதான் வந்தேன். ஆமா அப்படி சொன்னேன். நான் கூட பயந்துட்டேன், மைண்ட் வாய்ஸ் வெளியே கேட்டுட்டோன்னு. சரி, மீன்காரர் வந்திருக்காரு, அவ்வளவுதானே. நான் வந்து வாங்கிக்கிடுறேன், போ. நீயும் வரியா? சேர்ந்தே போவோம். இல்ல, நான் வர கொஞ்சம் நேரம் ஆகும், நீ போய் வாங்கு. சரி, ஓகே. மீனே எம்மா, வாங்குங்க மீனே. எப்பா, என்ன பக்கத்துல தானே இருக்கும், எதுக்கு இப்படி கத்துறீங்க? அதானே. எம்மா, நீங்க 2 பேரும் வாங்கினா போதுமா? வீட்டுக்குள்ள இருக்க ஆளுகளுக்கெல்லாம் மீன் வண்டி வந்திருக்குன்னு தெரிஞ்சதானே வாங்க வருவாவ. அதுலயும் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் ஃபேனை போட்டு உள்ள கிடப்பாவ. சத்தமா கத்துனதை நம்ம கேட்கும். சரி, நாங்க வாங்கிட்டு போன பிறகு கத்துங்க, சத்தம் காது கிளிக்குமே. எம்மா, நீங்க வாங்கிட்டு போற வரைக்கும் வேற ஆள் யாரும் வேண்டாம்னு நிக்கவா முடியும்? உங்க கூட 4 ஆளுவே வந்து சேர்ந்து எடுத்து எனக்கு இன்னொரு இடத்துல நிக்கிற நேரம் மிச்சம்ல. ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். சரிம்மா, பாருங்க என்னென்ன மீன் இருக்குனே. மத்தி இருக்கு, நெத்திலி இருக்கு, சங்கரா இருக்குமா. என்ன எப்ப பாரு இந்த மீன் விலையே தான் கொண்டு வரிய? எனக்கு இறாலு நண்டு அப்படி கொண்டு வரலாம்ல. இன்னும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சா எனக்கு அது பயனுள்ளதா இருக்கணும். எனக்கு அதுல ஒரு லாபம் கிடைக்கணும். அப்பதானே அந்த வியாபாரத்தை செய்ய முடியும். உங்க ஊருன்னு இல்ல, நீ எத்தனை ஊருக்கு வியாபாரத்துக்கு போறேன்னா யாரும் அதெல்லாம் தொட்டு கூட பாக்கிறதுல மீனை தான் வாங்குதாவ. நான் ஒரு 2 தடவை எடுத்து பார்த்தேன், இறால் நண்டு ஒன்னும் சரிவிட்டு வரல. அதனால விட்டாச்சுமா. உங்களுக்கு எல்லாம் வேணும்னா உங்க வீட்டுக்கார வீட்டை சொல்லி கடைக்கு போய் வாங்க சொல்லுங்க. அண்ணே
ரொம்ப கோவமெல்லாம் இருக்காரு. பிறவி இருக்காதா? இந்த வெயிலுக்குள்ள பாவம் மூட்டை எடுத்துட்டு நிக்காரு. கபாலத்திலே வெயில் வந்து விழுவும்ல. ஏம்மா என் தலையில வெயில் உழுவுல நீங்க வந்த வேலையை பாருங்கம்மா. மலர்னு எடுங்க. மடார்லாம் எடுக்க முடியாதுனே, பொறுமையா தான் பார்க்க முடியும். நல்ல மீனா என்ன ஏதுன்னு பார்க்கண்டாமா? ஏம்மா எல்லாம் நல்ல மீன்தாம்மா. கடல் மீன் எடுத்த உடனே வியாபாரத்துக்கு கொண்டு வரேன். சரி இருங்க பாக்கோம். விலையெல்லாம் எப்படினே? என்ன மீனுக்கு விலை வேணும்னு சொல்லுங்க, சொல்றேன். மத்தி மீன் எவ்வளோனே? கிலோ 140மா. ஏ அப்பா, என்னண்ணே இவ்வளவு கூட சொல்றியே? அட என்னம்மா நீங்க, என்னம்மா இதுக்கே இப்படி வாய புழக்கிய? ஊர்ல எல்லாம் போய் பாருங்க, எல்லாம் எவ்வளவுன்னு சொல்லி விற்கானுவன்னு. நான் தான் ரெகுலரா 4-5 ஊர் போயிட்டு இருக்கமேன்னு குறைச்சு வித்துக்கிட்டு இருக்கேன். என்ன இன்னும் கூட நீங்க கொஞ்சம் குறைக்கலாம். ஏம்மா இதுக்கு மேல எல்லாம் குறைச்சு எனக்கு கட்டுப்படி ஆகண்டமா? அதெல்லாம் கட்டுப்படி ஆகும், நேச்சத்தை குறைச்சு தாங்க. ஐயோ, இந்த பொம்பளைங்க என்னைக்கும் வந்து பேரம் பேசுறது விடவே மாட்டியம்மா. சரி எடுங்க, பார்த்து போட்டுக்கிடலாம். இப்படியே நின்றுகிட்டு இருக்கு, நேரம் தான் ஆகுது. ஏ அப்பா, காலைல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி தான் பறக்காரு. ஆளாளுக்கு என்னென்ன மீன் எவ்வளவு கிலோ வேணும்னு சொல்லுங்கம்மா, எடை போட்டு தாரேன். என்ன எனக்கு ஒரு மத்தி ஒரு 1 கிலோ போடுங்கண்ணே. ஏக்கா 1 கிலோ வாங்கி என்னக்கா செய்ய போற? ஏடி மீன் குழம்பு தானே, எத்தனை நாள் கடனாலும் கெட்டு போவாதுல்ல. சூடு பண்ணி தின்னுக்கிட வேண்டியதான். நிறைய வச்சோன்னு வை, ஒரு 3 நாளைக்கு குழம்பு எதுவும் வைக்க வேண்டாம், சோறு மட்டும் பொங்கி விடலாம்ல. அது சரிதான். நீ அப்படி வாங்கிட்டி உங்க வீட்டால அப்படியே சாப்பிட்டுக்கிட்டாவ. எங்க வீட்டாளுக்கு தினமும் சூடா புதுசு தானே வச்சு தரணும். ஏடி மீன் குழம்புமா திங்க மாட்டான் உன் வீட்டுக்காரே. என்ன குழம்பா இருந்தாலும் அடுத்த நாள் ஆச்சுன்னா அது பழைய குழம்பு. இப்படி வளர்த்திருக்கா என் மாமியா, என்ன சொல்ல? அட கடவுளே. ஏம்மா வாங்க வந்து வேலையை பாருங்கம்மா. பிறகு கதையெல்லாம் நீங்க வீட்டுக்கு போய் பேசிக்கிடுங்க. சரிண்ணே கோவப்படாதியா. எனக்கு மத்தி ஒரு 1 கிலோவும் நெத்திலி ஒரு 1/4 கிலோ கொடுங்கண்ணே. ஏம்மா அதுல 1/4 கிலோன்னு செத்தோல தானே இருக்கும், ஒரு 1/2 கிலோவா எடுத்துக்கிடுங்களா? வேண்டாண்ணே, மீதியா அப்படியே போயிரும். சரிம்மா இருங்க தாரேன். என்ன இவ்வளவு வாங்கிருக்கோம்ல, குறைச்சு தரணும். சரிம்மா ஒரு 10-20 குறைச்சு தாரேன். என்னண்ணே ஒரு 50-100ன்னு குறைக்க மாட்டியலா? ஏம்மா மனசாட்சியோட பேசுங்கம்மா. எனக்கு அவ்வளவு வித்தாலே கைக்கு கிடைக்கிறது கம்மியா தான் கிடைக்கும். நீங்க இவ்வளவு விலைக்கு குறைச்சு கேட்டா நான் எங்கன்னு போவேன்? சரிண்ணே, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஒரு 50 ரூபா குறைச்சுக்கோங்க. 50 எல்லாம் முடியவே முடியாதுமா. அப்ப ஒரு 40. என்னம்மா காலங்கத்துல வெயில இப்படி கிடந்து சோதிக்கிறீ என்ன? அண்ணே உங்களுக்கு நான் இவ்வளவு எடுக்கேன், ஒரு 40 ரூபா குறைச்சு தர முடியலாமே? நான் மட்டுமே எடுப்பேன், இந்த எனக்கு பரத்தால இருக்கவளும் எடுப்பா. எனக்கு ஒரு 40, அவளுக்கு ஒரு 40 குறைச்சு போடுங்களா? ஐயோ சரிம்மா ஒரு 30 வச்சுக்குவோம், அதுக்கு மேல குறைக்க முடியாதுமா. என்னண்ணே? அம்மா என்னன்னு ஏதுன்னு என்ன கேட்டாலும் அவ்வளவுதான், வேணுமா வேண்டாமா? ஐயா இதுக்கு மேல கேட்டா வண்டி எடுத்துட்டு போயிருவாரு போல் இருக்கே. நான் வேற மீன் குழம்புக்கு எல்லாம் அரைச்சு வச்சுட்டு வந்துட்டேன், வீணா போயிரு. சரிண்ணே போதும் கொண்டாங்க. ஏம்மா உங்களுக்கு எவ்வளவு? என்ன மத்தி 1 கிலோ எவ்வளவு சொன்னீங்க? 140மா. அப்ப 1/4 கிலோ எவ்வளவுனே? 35மா. என்ன எனக்கு ஒரு 1/4 கிலோ போட்டுருங்க. ஏம்மா 1/4 கிலோனா துண்டெல்லாம் கம்மியெல்லாம் இருக்கும். அது போதுண்ணே, நிறைய வாங்கி வீணா போயிரும். என்னம்மா நீங்க மீன் கெட்டு போக கூட்டி பொருளா வச்சு அழகா திங்கலாம், வாங்க மாட்டேங்கிய. என்ன நல்ல மீனா பார்த்து பொறுக்கி போடுங்க. சரிம்மா. எவ்வளவு ரூபா? ஏம்மா உனக்கு மத்தி 1 கிலோ 140, நெத்திலி 1/2 கிலோ 125, 265மா. 30 ரூபா குறைச்சி 235 கொடு. சரிண்ணே. என்ன எனக்கு? ஏமா நீ மத்தி 1/4 கிலோ தானே எடுத்தா, 35மா. என்ன அவியலுக்கு மட்டும் குறைச்சிருக்கீல்ல, எனக்கும் குறைங்க. ஏம்மா அந்த பிள்ளை 200 ரூபாய்க்கு மேல எடுத்திருக்கு, ஒரு 30 ரூபா குறைச்சிருக்கேன். நீ எடுத்ததே 35 தானம்மா. ஆமாண்ணே, ஒரு 30 ரூபா குறைச்சிடுங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்க? அப்படிலாம் குறைக்க முடியாது, 35 தான். என்னண்ணே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்து பழகுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி, இன்னொரு ஆளுக்கு ஒரு மாதிரி கொடுக்குறீங்களே, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏம்மா 265க்கு 30 ரூபா குறைக்கிறதும் 35க்கு 30 ரூபா குறைக்கிறதும் ஒண்ணாமா? மனசாட்சியோட பேசுங்கம்மா. ஒரு நேரத்துல எல்லாம் மீன் வியாபாரத்துக்கு வந்தா உடனே எல்லாம் முடிஞ்சு போயிடும். இப்பெல்லாம் யாரும் வந்து வாங்கவே மாட்டேக்காவ. மீனே ஏமோ அங்கன்னு ஒரு பிள்ளை வருது. வாமா என்ன மீனுமா வேணும்? என்ன மீனெல்லாம் இருக்குனே? நெத்திலி மத்தி சங்கரா எல்லாம் இருக்குமா, உனக்கு என்ன வேணும்? ஏனே மொத்தமா இந்த மீன் கூட எல்லாம் சேர்த்து வாங்கினா எவ்வளவுமே வரும்? இந்த பிள்ளை கேட்கறத பார்த்தா மொத்தமா வாங்க போது போல் இருக்க. அவ்வளவு மீனுமாமா? ஆமாண்ணே சொல்லுங்க, அவ்வளவு மீன் வாங்கினா எவ்வளவு வரும்? இப்ப என்னென்ன மீன் உள்ள கிடக்குன்னு தெளிவா தெரியலமா. எல்லாத்தையும் எடுத்து பார்த்து எடை போட்டு தான் சொல்ல முடியும். ஒரு தோராயமா ஏதாவது சொல்லுங்கண்ணே. தோராயமானா ஒரு 5ல இருந்து 10,000க்குள்ள வருமா? ஆமா வரும். சரிண்ணே, எல்லாம் ஃப்ரெஷ் மீன் தானே? எல்லாம் ஃப்ரெஷ்ஷான கடல் மீனுமா. எனக்கு நான் கையோடி வாங்கிட்டு வந்துட்டோம்ல. ஐயோ என்னமாச்சு, ஏமா அல்ற? இல்லனே, நான் இங்க விதவிதமா சாப்பிடுறேன், நினைச்ச பொருள் எல்லாம் வாங்குறேன். இப்ப பாருங்க மீன் கூட வாங்க போறேன், அதுவும் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா. ஆனா என் வீட்டுக்காரு வெளிநாட்டுல வேலை செய்யாருனே. ஒரு கறி மீன் என்ன வாங்கணும்னாலும் கடையெல்லாம் கிடையாது, அவங்க பேக் பண்ணி வச்சிருப்பாவ, அததான் வாங்கிட்டு வரணும். பாவம் எங்களுக்காக அவரு ஓடா உழைக்கிறாருனே. தங்கச்சி அழாதம்மா, உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா. என்னதான் வெளிநாட்டுல மகாராசா கணக்கா இருந்தாலும் நம்ம சொந்த ஊர்ல கொண்டாட்டி பிள்ளைகளோட இருக்கிற மாதிரி வராதுதான். சரி, உங்க வீட்டுல என்ன கஷ்டமோ நஷ்டமோ உங்களுக்காக தானமா போயிருக்காரு, நீங்க தான் தைரியமா இருக்கணும். சரிங்கண்ணே. அழாதம்மா என்ன? சரிங்கண்ணே. சரிண்ணே, மீனுக்கு விலை எல்லாம் எப்படி? மத்தி 140மா, நெத்திலி 250, சங்கரா 400மா. ஓ
அவ்வளவா குறைச்சு பார்த்து கொடுப்பீல்லனே? அதெல்லாம் அதெல்லாம் தாராளமா குறைச்சு கொடுக்கேம்மா. எனக்கு தங்கச்சி மாதிரி போயிட்ட. மாப்பிள்ள வேற பாவம் வெளிநாட்டுல வேலை செய்யாருங்க. உனக்கு நான் குறைச்சு தராம இருப்பேனா? நிச்சயம் குறைச்சு தரேம்மா. ம் சரிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் பார்த்து எடை போட்டுட்டேம்மா. எல்லாத்தையுமா? ஆமாம்மா, எல்லா மீனும் எவ்வளவு வரும்னு கேட்டல. என்னென்ன மீன் இருக்குன்னு பார்த்து எடை போட்டதுமா சொல்ல முடியும். ஐயோ அண்ணே, நான் எவ்வளவு வரும்னு தான் கேட்டேன். ஆனா எனக்கு அத்தனை மீன் வேண்டாம். அத்தனை மீனும் வேண்டாமா? ஆமாண்ணே. ஏம்மா அப்ப உனக்கு எவ்வளவுதான் வேணும்? ஒரே ஒரு துண்டு மத்தி மீன் தாங்கண்ணே. ஏம்மா அந்த ஒத்த மத்திக்காம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தா வந்தோன்னு மொத்த மீனுக்கு விலை எவ்வளவு? ஃப்ரெஷ்ஷான மீனா ரேட்டு குறைப்பிலான்னு அத்தனை கேட்டா? ஆமாண்ணே, 4 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல என்ன தப்பு? என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ல, அதான் விசாரிச்சேன். சரி, இந்த பிள்ளையை நம்பி எல்லாத்தையும் வாங்கிரும்ல நின்னுட்டு இருந்தோம். ஏமா ஒத்த மீனுக்கு 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தா நான் மத்த மீனை விற்க வேண்டாமாமா? உன்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்த நேரம் 4 தெருவுக்கு நான் போயிருப்பேன். எதுக்கு நீ இப்படி கோவப்படுறிய? வயசான காலத்துல இப்படிலாம் கோவப்படாதே, பிபி வந்துரும். எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லம்மா, தூர நான் என்ன அந்த ஒரு மீன் கேட்டனே? ஏமா ஒண்ணுலாம் தர முடியாதுமா. 1/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோன்னு வாங்கிட்டு போ. 1 கிலோ கூட இப்பெல்லாம் யாரும் தரதில்ல. நான் தான் சரி என்ன செய்ய 1/4 கிலோ கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒத்த மீனை கேட்கா? என்ன வியாபாரம் தானே பண்றிய? கேக்குறவிய எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துதானே ஆகணும். நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. நானே கஞ்சிக்கு கடிச்சுக்க ஒண்ணும் இல்லையே, சரி ஒரு மீன் இருந்தா பொரிச்சு திங்கலாமேன்னு கேட்டா என்ன வருத்து வராரு? அம்மா மொத்த மீன்ல என்னால கொடுக்க முடியாது. யார் கொடுத்தாவளோ அங்க போய் வாங்கிக்கப்போ. செத்த நேரத்துக்கு முந்தி தங்கச்சி மாதிரி அப்படி இப்படி நீ. ஏமா நீ எனக்கு யாருன்னே தெரியாது, வழி விடு. ஏ பாத்திமா, என்ன நீ கடையில் நின்னுகிட்டு இருக்க? கடையில வேற யாரையும் காங்கல? நானும் கடைக்கு பொருள் வாங்க தான் வந்தேன். அவிய செத்த பாத்ரூம் போகணும், ஒரு 2 நிமிஷம் இதுல நின்னுக்கன்னு நிக்க சொன்னாவ, அதான் நின்னுகிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி, வரட்டு வரட்டு. ஏ பாத்திமா, உன் புருஷனுக்கு ஏதோ வேலை போயிட்டு இருந்தாவளே, அப்படியா? அட ஆமா, நல்லாதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. என்னமோ திடீர்னு வேலையை விட்டு நீக்கிவிட்டானுவ. அப்படியா? இப்ப வேலை இல்லாம வீட்டுல தான் கிடக்கணும்? இல்ல இல்ல, வேலை தேடிட்டு தான் இருக்காவ, சீக்கிரம் கிடைச்சிரும். சரி சரி, நல்ல தேட சொல்லு, நல்ல வேலையா சீக்கிரம் கிடைக்கும்னு. மீன் மீனே, மீன் மீனே. என்னன்னே வண்டியை ஓட்டாம தள்ளிட்டு வாரியே? பிறவி என்ன செய்ய, முந்திய மாதிரியா சத்தம் கேட்ட உடனே எல்லாம் வாராவ. அவிய வீட்டுக்கிட்ட நின்று கத்துனாதான் காதே கேக்குது. பிறகுதான் என்னை வந்துட்டியலோன்னு வாராவ. அதான் பொறுமையா அந்த ஆளு தள்ளிக்கிட்டே வாரேம்மா. மீன் வேணுமா? எனக்கு வேண்டானே. அட என்னம்மா, நானே வாரத்துக்கு ஒரு நாள் தான் மீனை கொண்டு வரேன். வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிடலாம்ல? சாப்பிடலாம் தான், அதுக்கேற்ற சூழ்நிலை இருக்கணும்ல. ரூபா இல்ல பாத்துக்கிடுங்க. மீன் வேணா வாங்கிக்கிடுறேன், அடுத்த வாரம் தான் ரூபா தருவேன். பரவாயில்லன்னா சொல்லுங்க, வாங்கிக்கிடுறேன். வேண்டாம்மா வேண்டாம். ஒவ்வொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு பிறகு ரூபாய் வசூலிக்க என்னால முடியாதம்மா. நீ பொறுமையா அடுத்த வாரம் ரூபாய் சேர்த்துட்டு பிறகு வந்தே வாங்கிக்க. ஏமா உங்களுக்கு மீன்? மீன் எல்லாம் என்ன விலை? ஏமா உங்க வீட்டுல 2 மருமகளும் வாங்கியாச்சு. அப்படியா? அப்ப சரி. ஆமா, எந்த ஊரு முட்டை? திருச்செந்தூருக்குமா? சரிப்பா சரி. அதான் போன வாரம் முடியிருந்தே இந்த வாரம் காங்கலையான்னு கேட்டேன். ஒரு வேண்டுதல் இருந்து அது தள்ளி போய்கிட்டே தான் இருந்து செவத்தை பார்த்தேன். எதுக்கு அப்படி தள்ளி போட்டுக்கிட்டேன்ட்டு போய் முடி எடுத்துட்டு வந்துட்டேன். சரிப்பா சரி சரி. என் மருமக வாங்கினாலையா? இல்லையே, வாங்கின மாதிரி இல்லையம்மா. கழுத வீட்டுல இருக்கான்னு தான் பேரு. இதெல்லாம் ஒண்ணும் பார்த்து விவரமா வாங்க மாட்டான். சரி அப்ப நானே வாங்கிக்கிடுறேன். அவன் பார்த்து வாங்கினாலும் ஒழுங்கா எடுக்க மாட்டான் மீன் ஒன்னையும். விலைலாம் என்னையா கொஞ்சம் குறைச்சு போடுவியா என்ன? எடுங்க எடுங்க, பிறகு குறைச்சிக்கிடலாம். ஐஸ் மீன் எதையும் கொண்டு வந்துட்டியா? ஐயோ எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஐஸ் எல்லாம் போடாத மீன் தான், நல்ல மீன் தான் பாருங்க. சரிப்பா சரி சரி. மலர் வந்திருக்கா போல் இருக்கே. மலரு, இவ என்ன கத்தியும் கைமா வந்திருக்கா? என்னம்மா கையில கத்தியோட கோமா நின்னுட்டு இருக்க? உன்னை அப்படியே குத்தி கொள்ளலாமா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா குத்தி கொள்ளலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். எது கொல்ல போறியா? என்ன மலரு, காலங்காலத்துல என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? சும்மா பிராங்குக்கு கூட இப்படிலாம் சொல்லாத. யாரு உன்னை பிராங்க் பண்ணா? உண்மையா அதான் நடக்க போகுது. உண்மையா அதான் நடக்க போதா? நீ நீ என்ன சொல்ற? உனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாத்திட்டாங்கன்னு எப்ப தெரியும்? உண்மையை மட்டும் சொல்லு. இவ கேக்குறத பார்த்தா நான் மாத்தி ஏதாவது சொன்னேன்னா குத்தி கொன்றுவா போல் இருக்கு. இப்ப வேற அங்கங்க புருஷனை கொலை பண்றதெல்லாம் சகஜமாயிட்டு இருக்கு. ஏதும் செஞ்சிடறதுக்கு முன்னாடி உண்மையே சொல்லிடணும். அது நேத்து ராத்திரியே தெரியும் மலரு. நேத்து ராத்திரியே தெரியும்ல, வேற எதுக்கு என்கிட்ட சொல்லாம இருந்த நீ? நான் மறந்துட்டேன். இதுக்கெல்லாமா கோவப்பட்டு இப்படி வர்றது? நீ சொல்லாம இருந்தது எனக்கு பிரச்சனை இல்லையா, கீதா கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாம இருந்ததுதான் எனக்கு பிரச்சனை. ஐயோ, அவ ஒருத்தி மாட்டி மாட்டி விட்டுருவா. சொல்லு, என்னை விட உனக்கு அவ தானே ரொம்ப முக்கியமா போயிட்டா? இல்ல 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 மலரு, நேத்து ராத்திரி டீ கடையில நின்று பசங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன்ல, அப்ப அவளும் அந்த வழியா போனா. அதான் பேச்சு வாக்குல இனிமேல் நான் ஊர்ல தான் இருக்க போறேன், வீட்டுல தான் இருப்பேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாவ அப்படின்னு பேச்சு வாக்குல சொல்லிட்டேன். அவகிட்ட பேச்சு வாக்குல எல்லாம் வருதுல்ல,
வீட்டுக்கு வந்த உடனே என்கிட்டயும் பேச்சு வாக்குல இன்னைக்கு என்னது நடந்ததுமா, நான் இப்படி எல்லாம் பண்ணேன், இப்படி எல்லாம் செஞ்சேன், எனக்கு இப்படி வேலையை மாத்திட்டாவன்னு சொல்ல என்ன? எனக்கு மத்தவ கிட்ட பேசலாம் நேரம் இருக்கும், கட்டின என்கிட்ட பேச நேரமே இருக்காது, அப்படிதானே? இல்ல 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 அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ, என்னைக்காவது ஒரு நாள் வேலை முடிச்சு வந்து ஏம்மா நான் காலையில போனதுல இருந்து என்னது நடந்ததுன்னு சொல்லியிருப்பியா? உனக்கு ஆபீஸ் விஷயம் புரியாது இல்லம்மா, அதான் சொல்றது இல்ல. எது ஆபீஸ் விஷயம் புரியாதா? ஹலோ, நானும் டிகிரி படிச்சிருக்கேன் என்ன? ஐயோ ஐயோ மலரிட சொல்றதெல்லாம் நீ தப்பாவே புரிஞ்சுக்கிற. நான் உனக்கு புரியாதுன்னு சொன்னது நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாதுன்னு சொல்லல. ஆபீஸ்ல ஒரு மாதிரி ஒர்க் போயிட்டு இருக்கோம், அந்த ஒர்க்கை பத்தி உங்ககிட்ட பேசும்போது உனக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும்ல, தலையும் புரியாம வாலும் புரியாம இருக்கும்ல, அதான் நான் அதை பத்தி எதுவும் பேசுறது இல்லைன்னு சொன்னேன். சொன்னா எல்லாம் புரிஞ்சுக்குவோம், எல்லாம் தெரிஞ்சுக்குவோம் என்ன? சரி மலரு, இனிமேல் ஆபீஸ்லன்னு இல்ல, நான் வெளியே 10 நிமிஷம் போயிட்டு வந்தா கூட என்னென்ன நடந்ததோ உன்கிட்ட சொல்லுவேன். நம்புமா? அந்த கத்தியை கொஞ்சம் கீழே இறக்காம். என்ன பாரு, நீ பண்றதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், என்கிட்ட அடியும் வாங்கிட்டு தான் இருக்கா. நீ அவகிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் பேசுறா. என்னைக்காவது ஒரு நாள் கோவம் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறேன். ஐயோ அப்படிலாம் ஒன்றும் செஞ்சிடாத மலரு. அந்த மாதிரி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. நீ தான் தேவையில்லாம சந்தேகப்படுற. இங்கன வா, இங்க வந்து உட்காரா. ஆத்தி ஏமா, அந்த கத்தியை கொஞ்சம் கீழே இருக்காமா. கத்தியை என்கிட்ட கொடு மலரு, நான் ஆப்பிள் வெட்டி தரேன். ஆப்பிள் பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுல, சாப்பிடு. எவ்வளவு அழகா இருந்தேன். இப்ப வீட்டுக்குள்ளேயே கிடந்தாலும் கருத்து தான் போறேன், வெளியே போனாலும் கருத்து தான் போறேன். வர வர நம்ம அழகு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அடிக்கிற வெயில் அப்படி, என்ன செய்ய? இப்பெல்லாம் அதுக்கு நிறைய ப்ராடக்ட் வந்திருக்கு. ஆனா என்ன, வேலை தான் ரொம்ப சொல்றானுவ. என்ன செய்ய? நம்ம அழகை பாதுகாக்கணும்னா அதெல்லாம் வாங்கி போட்டு தானே ஆகணும். அதில் என்னென்ன க்ரீம் இருக்குன்னு பார்த்து எது நம்ம முகத்துக்கு செட் ஆகுமோ 4-5 வாங்கி போட்டு அழகை நல்லா ஏற்றணும். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க கண்ணாடி முன்னாடி நின்று? தோசை ஊற்றிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, ஊற்றி தாரேன். அண்ணா, உனக்கெல்லாம் எப்படிப்பட்ட கொழுப்பு? மாமியா ஒன்று கேட்டா எடக்கு முடக்காதான் பதில் பேசுவானி. ஏண்டி பிறவு என்னத்தே கண்ணாடி முன்னாடி நின்று என்ன செய்வாவே? முகம்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த முகத்தை பார்க்கலாம் இப்ப யார் எழுதா? என் முகம் நான் பார்க்கேன், உங்களுக்கு என்ன? நீங்களும் வேணா பல மணி நேரம் கண்ணாடி முன்னாடியே வந்துட்டு இல்லைங்க. நானே கருத்து போயிட்டேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னைக்கிடி சிவப்பா இருந்தா இன்னைக்கு கருத்து போவதுக்கு? அத்தை, நான்லாம் கல்யாணத்துக்கு முந்தி நல்லா சிவப்பா தான் இருந்தேன். அதுலதான் உங்க மகன் என்னை பார்த்து மயங்கி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாவ. என்ன செய்ய, அவன் விதி. எதை பார்த்து மயங்கினானோ, நீ தான் வேணும்னு கட்டிக்கிட்டான். சரி, இப்ப அந்த கதையெல்லாம் எதுக்கு? நான் வந்த வேலையை சொல்றேன். இந்தா போய் மீனை கழுவு. மீனை கழுவணுமா? மீன் செஞ்சு வச்சா கொட்டிக்க மட்டும் வாயை பொழந்துட்டு வருவல்ல, கழுவுறதுக்கு என்ன உடம்பெல்லாம் நோவுதோ? ஏத்தே, நீங்க தானே சொல்லுவிய எனக்கு மீனெல்லாம் ஒழுங்கா பார்த்தே வாங்க தெரியாதுன்னு. அதனாலதான் நான் மீனே வாங்கல. ஏண்டி, எனக்கு ஒரு போன போட்டா நான் வரப்போறேன், நீ வாங்கி வச்சிருப்பேன்னு நினைச்சேன். கடைசியில மீன்காரன் தான் சொன்னான், இல்ல உங்க மருமக வாங்கலன்னு. அதான் நான் பார்த்து நல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ எப்ப பாரு ஒழுங்கா மீன் வாங்க தெரியல, இந்த மீன் சரியில்லை, அந்த மீன் சரியில்லைன்னு என்னை ஏசுவிய. அதான் நான் வாங்காம இருந்தேன். ஏத்தே, மீனே எனக்கு ஒழுங்கா பார்த்து வாங்க தெரியாது. நான் கழுவினா மட்டும் என்ன நல்லாயா இருக்கும்? ஒழுங்காவே கழுவிட மாட்டேன். இப்படியே அது தெரியாது இது தெரியாதுன்னு எத்தனை வருஷம் தாண்டி ஓட்ட போற? நானும் எங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே எல்லாத்தையும் கத்துக்கிட்டா வந்தேன். ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கிட்டு தான். எல்லாத்துலயும் முத தப்பு வரதான் செய்யும், நம்ம தான் திருத்திக்கிடணும். பரவாயில்ல, நீ மீன் கழுவாமையே இத்தனை வருஷம் ஓட்டிட்டா, இன்னைக்கு கழுவு. நீ எப்படிதான் கழுவுதான் நானும் பாக்கேன். தப்பா இருந்தா பரவாயில்ல, திரும்ப எப்படி கழுவணும்னு நான் சொல்லித்தரேன். கழுவு போ, வெளியே எடுத்துட்டு போ. என்ன ஏட்டி, என்ன பார்த்தது போதும் போ. ஏ அம்மா, போறேன் போறேன். தாய் கிழவி கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யலன்னா அவ்வளவுதான், நம்மளை கொண்டு எடுத்துரும். சரி சரி, எல்லா வேலையும் நம்மளா செய்யறோம், பாவம் அதுதானே செய்யுது. இதையாவது நம்ம கழுவி கொடுப்போம். அட என்னடா இது, நம்மளே வேலை செய்யலாம்னு நினைச்சா கூட வேலை செய்ய விட மாட்டேக்காவ. யாரு போன் போடுறதுன்னு தெரியலையே. எதுவும் அவசரமா இருந்தா என்ன செய்ய? சரி, போனை பேசி முடிச்சுட்டே பொறுமையா கழுவுவோம். அட கடவுளே, மீன் அத்தனையும் தாக்க திங்கு. ஐயா ஐயா, என்ன இது? மொத்த மீனையும் பிரிச்சுலாம் தின்னுகிட்டு இருக்கு. இந்த கிறுக்கி எங்க போய் தொலைஞ்சா? அப்படியா? அதெல்லாம் நடந்துட்டோ? சரியான காமெடி தான் போ. ஏய் சின்ன பண்ணே, சின்ன பண்ணே. ஐயோ, எங்க வீட்டு ரேடியோ கத்த ஆரம்பிச்சிட்டு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நான் பிறகு கூப்பிடுறேன். ஏன்டே வயசான காலத்துல இப்படி கத்திக்கிட்டு இருக்கிய? எடி, என்ன காரியம் செஞ்சிருக்கா நீ? போன் பேசிட்டு இருந்தேன். போன் பேசினதெல்லாம் ஒரு குத்தமா? ஏண்டி, அதெல்லாம் குத்தம் இல்ல. உன்ன மீன் கழுவ தானே சொன்னேன். மீனை கழுவி போட்டுட்டு இங்க வந்து பேச வேண்டியதானே? அதுக்குள்ள போன் வந்துட்டுட்டே, பேசிட்டு போய் கழுவலான்னு இருந்தேன். இப்ப என்ன, மீனை கழுவணும் அவ்வளவு தானே, போய் கழுவுறேன். நீ கழுவிய லட்சணத்தை தான் நான் பார்த்தனே.
நீ மீன் அந்த ஆளை போட்டுட்டு இங்க வந்துட்டா. காக்கா கொத்தி கொத்தி தின்னுகிட்டு இருக்கு. மரத்துல கொண்டு போய் பாதி மீன் வச்சிருக்கு. ரூபாவோட அருமெல்லாம் உனக்கு தெரிஞ்சாதானே டி. என் மகன் மாடு மாதிரி உழைக்கான். அப்படி உழைக்கிறவனோட காசை இப்படி தண்டத்துக்கு நீ வீணடிக்கிறியாடி? ஏத்தே, காக்கா வந்து சாப்பிடணும்னு நான் என்ன கனவா கண்டேன். உடனே போயிடலான்னு தான் நினைச்சேன். நினைப்படி, ஒரு வேலைன்னா நம்ம தான் அதை பொறுப்பா முடிக்கணும். இப்ப அது யாருக்கு நஷ்டம்? நமக்கு தானே. சரி விடுங்க தே, பாவம் வாயில்லா ஜீவன் ஒரு நாள் சாப்பிட்டு போகுது. ஏண்டி, வாயிருக்க ஜீவன் நம்ம சாப்பிட்றக்கே இங்க வழியை காணும். இதுல அது சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன? தே, இப்படிலாம் கல் நெஞ்சோட இருக்கக்கூடாது தே. என்னதான் இருந்தாலும் அதுவும் பாவம் தானே. ஏம்மா, பாவம்னா 4 மிச்சரை கொண்டு போய் போடணும். ஏதாவது வீட்டுல கடக்கதை எடுத்து போடணும். ரூபா போட்டு வாங்கி மீனை கொண்டு போய் போடக்கூடாது. இனி உனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு நான் தனியா போனேன்னு வெயி, அந்த வேலையை நீ நாளாக்கிடுவா. அதனால நீ இனி என்ன வேலை செஞ்சாலும் என் கண் பார்வையிலேயே தான் செய்யணும். நான் உன் கூடயே தான் நிற்பேன்.